கூகுள சைனாலேருந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஹேக்கிங் குரூப் என்ன பண்ணுறாங்க, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு ஸ்கூல் சர்வர்லேருந்து இந்த சைனீஸ் ஹேக்கர்ஸ் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கூகுளை டார்கெட் பண்ணி உள்ளே இருக்கிற சோர்ஸ் கூட எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஸோ அந்த ஹேக்கிங் அட்டெம்ப்ட் நம்ம சொல்கிறது இல்லைங்களா, அதை அப்படியே விட்டாச்சா, அதுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்களா, அது பண்ணதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு குரூப்பும் இந்த ஹேக்கிங் குரூப் இந்த சொல்கிறோம் தெரியுங்களா, அந்த குரூப்ஸ் எல்லாமே அதே டெக்னிக் யூஸ் பண்ணாங்களா இல்லை வெவ்வேறு டிடிபி யூஸ் பண்ணாங்களா அப்படிங்கிற எல்லா விஷயமே இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அந்த அண்டர் கிரவுண்ட் ஹேக்கிங் குரூப் வந்து எங்கன்னா இந்த சைனாவில் இருக்கிற 2 ஸ்கூல், ஒன்று வந்து தி லாங்ஸியாங் வொகேஷனல் ஸ்கூல், அதுக்கப்புறம் ஷாங்காய் ஜியோ டாங் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, டிராஃபிக் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த கூகுள் சிஸ்டம்ஸ்க்கு. ஸோ அதை பார்க்கும்பொழுது இது ஸ்கூல் தான் பண்ணியிருப்பாங்களான்னு சொல்ல வரல, பட் ஸ்கூலில் இருக்கிற சர்வரை வந்து ஹேக்கிங் குரூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கடைசி அதோட முடிச்சோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு தெளிவாக தெரிய வருது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ நியூஸில் வந்து இதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லும் பொழுது கூகுள் வந்து கன்ஃபார்மாக சொல்கிறாங்க, ஸோ இது ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு. ரெண்டாவது, இந்த அட்டாக்ஸ் ஆரிஜினேட்டட் எங்கேருந்து ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இதை சைனா தான் எங்கள் மேலே பண்ணியிருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறாங்க. மால்வேர் செக்ஸம் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த மால்வேர்ஸ் நம்ம சொல்கிறீங்களா, அந்த மலிஷியஸ் சாஃப்ட்வேர்ஸ் AXE ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னா ஒரு செக்ஸம் வேல்யூ இருக்கும். இந்த செக்ஸம் வேல்யூ எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஒரு பிளாக் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இருக்கிற ஒரு செக்ஸம் வேல்யூ. இது வந்து பர்டிகுலர்லி சைனாவில் யூஸ் பண்ணுற ஒரு செக்ஸம் வேல்யூ. ஸோ அப்போ இந்த மால்வேர் வந்து கன்ஃபார்ம் சைனாவிலேருந்து மட்டும்தான் ஒரிஜினேட் ஆயிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா 100% வந்து கிளியராக சொல்கிறாங்க. ஸோ இருந்தாலும் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே சொல்ல வரல, சரியா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கூகுள் வந்துட்டு இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஒரு 4 மாதம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம சைனாவில் வந்து கூகுளை ஷட் டவுன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து google.cn சொல்லி ஒரு வெப்சைட் இருந்துச்சு, அங்கே சைனாவில் இருந்துச்சு. அப்போ நம்ம google.in இருக்குல்ல, அப்போ அந்த google.cn என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஷட் டவுன் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போது அந்த google.cnக்கு யாரெல்லாம் அக்சஸ் பண்ணுறாங்களோ உடனே google.com.hkக்கு வந்து ரீடைரக்ட் ஆகு, ஹாங்காங் சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரீடைரக்ஷன் பண்ணிடுறாங்க. யாருன்னா கூகுள். அப்போ ஹாங்காங் வந்து செப்பரேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கிறதால அவங்க இந்த CN நெட்வொர்க்லாம் நம்ம யாருக்குமே அக்சஸ் கொடுக்க வேண்டாம், எல்லாமே வந்து ஹாங்காங் நெட்வொர்க்கில் வா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க, ரிவர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து இந்த சைனாவில் இருக்கிற கூகுள் எம்ப்ளாயிஸ்க்குலாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஷட் டவுன் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேனிக் ஆகிறாங்க. அப்போ வந்து கூகுளுடைய கோஃபவுண்டர் சர்ஜே பிரைன் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு நாங்கள் டெலிகான்ஃபரன்ஸ் கால் மூலமாக நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், இந்த சுச்சுவேஷன்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஆகட்டும், அப்புறம் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோஃபவுண்டரான சர்ஜே பிரைன் வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ஆஃப்டர் 4 months என்ன ஆகுதுன்னா, இந்த சுச்சுவேஷன் நடந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் சைனீஸ் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, பிளாக் பண்ணிடுறாங்க எல்லா google.cnனும் சரி google.com.hk இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, சைனீஸ் கவர்மெண்ட் வந்து பிளாக் பண்ணி வச்சிடுறாங்க. பண்ணி வச்சோன்னே ஹாங்காங்கில் இருக்கிற கூகுள் யூசர்ஸ் எல்லாமே பேனர் வச்சு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, சே நோ டு இன்டர்நெட் சென்சார்ஷிப் கூகுள் வெல்டன் அப்படிங்கிற மாதிரி பேனரை வச்சு அங்கே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போது, பட் இருந்தாலும் இந்த ஆப்ரேஷன் வராரா பற்றி இன்னுமே வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் பேரலாக நடந்துகிட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டால், அப்போ தான் இந்த செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா. ஸோ சிமெண்டெக்கு, க்ரௌட் ஸ்ட்ரைக்கு, டெல் செக்யூர், இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா டாப் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸுமே இன்னுமே என்ன பண்ணுறாங்க, அந்த EXE ஃபைலை வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசர்ச் பண்ணும்பொழுது அப்போது சிமெண்டெக் ஆன்டிவைரஸ் கம்பெனி இருக்குது தெரியுமா, நார்டன் இப்போ மாறி இருக்குது, நார்டன் லைஃப் லாக்னு சொல்லி இப்போ மாறி இருக்குது, முன்னாடி சிமெண்டெக்னு இருந்துச்சு. இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குரூப் நேமை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா இந்த EXE ஃபைலில் அந்த பேர்னா எல்டர்வுட் அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எல்டர்வுட் வந்து ஒரு ஹேக்கிங் குரூப்பாக இருக்கும். இந்த ஹேக்கிங் குரூப் எங்கே இருக்குன்னா சைனாவில் இருக்குது, APT த்ரெட் குரூப்பு, சைபர் கிரிமினல் குரூப்பு. ஸோ ஏன்னா இந்த எல்டர்வுட் அப்படிங்கிற இந்த நேம் வந்து நிறைய சோர்ஸ் கோடில் இந்த நேமை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சிமெண்டெக் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அப்போது கன்ஃபார்மாக இந்த அட்டாக் வந்து சைனீஸில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயமும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு அட்டாக்கும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு கேட்டால், ஸோ முன்னாடி வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் அட்டாக் பண்ணாங்க, கரெக்டாக. இப்போ இந்த எல்டர்வுட் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அடோப் ஃப்ளாஷ் பிளேயரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி ப்ரீவியஸாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோவே ப்ளே பண்ணணும்னா கூட அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும், கரெக்டாக. அப்போது அந்த அடோப் ஃப்ளாஷ் பிளேயரில் ஒரு 0 day கண்டுபிடிச்சிருக்காங்க. யார், இந்த எல்டர்வுட் குரூப். ஸோ அதில் இருக்கிற 5 எக்ஸ்ப்ளாய்ட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க ஒரு சிஸ்டம், அதாவது யாரெல்லாம் அந்த சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணாலும் அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. யார், இந்த எல்டர்வுட் குரூப், சரிங்களா.
அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அடோப்னு நம்ம சொல்கிறோம் தெரியுங்களா, ஃப்ளாஷு, அவங்களுடைய சோர்ஸ் கோடும் பார்த்தீங்கன்னா திருடப்பட்டிருக்கலாம். அண்ட் திருடிட்டு, அதாவது இந்த சைபர் கிரிமினல்ஸே ஒரு நியூ எக்ஸ்ப்ளாய்ட் எழுதிருக்கலாம். இந்த அடோப் நியூ ஃப்ளாஷ் பிளேயரை வச்சு ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் எழுதி அதை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அப்போ இன்னமும் ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 0 டே இந்த அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. சரியா? அப்போ இங்கே உங்களுக்கு என்ன தெரிய வருது, ஆப்ரேஷன் அரோரா உள்ள வந்து எல்டர்வுட்னு ஒரு குரூப்பை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எல்டர்வுட் யாருன்னு கேட்டால் சைனீஸில் இருக்கிற ஒரு ஹேக்கர் குரூப், சைபர் கிரிமினல் குரூப். அப்போ இந்த சைனீஸ் குரூப் என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே அடுத்தடுத்து மல்டிபிள் அட்டாக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. முன்னாடி எதை மூலமாக, இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ் மூலமாக, இப்போ அடோப் ஃப்ளாஷ் பிளேயர் மூலமாக. அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எல்டர்வுட் ஹேக்கிங் குரூப்னு சொல்கிறாங்க தெரியுங்களா. ஸோ எத்தனை நாள் தான் இமெயிலில் கிளிக் பண்ணி அட்டாக் பண்ணுறது, உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த டாக்டிக்ஸை வந்து மாற்றுறாங்க. யார் எல்டர்வுட் அப்படிங்கிறவங்க இந்த அட்டாக் டெக்னிக்ஸை மாற்றுறாங்க. ஸோ கிளிக் பண்ணாதானே நீங்கள் எங்களுக்கு கண்டுபிடிப்பேன். ஸோ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க வந்து வாட்டர் ஃபால் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் மெத்தட்ஸை வந்து கடைபிடிக்கிறாங்க. இது என்ன வாட்டர் ஃபால் அட்டாக்ஸ் அப்படின்னா, ஒரு 6 ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் டார்கெட்டு, கேதர் டேட்டா, மால்வேர் இன்ஸ்டாலேஷன், வல்னரபிலிட்டி ஸ்கேன், எக்ஸ்ப்ளாய்ட் டெலிவரி, ஸ்ப்ரெட். இப்போது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஃபிஷிங் என்ன பண்ணுவோம், லிங்கை கிளிக் பண்ணால் தானே அட்டாக் பண்ணுவீங்க. இப்போது இங்கே எப்படி இவங்க டார்கெட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் டார்கெட்டு. ஸோ ஒரு கம்பெனியை டார்கெட் பண்ணணுமா, அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி எம்ப்ளாயி, கம்பெனியில் இருக்கிற எல்லா பர்சனையும் பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு எந்த ஒரு பர்சன் ஆகட்டும், அவங்கள வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெகுலராக என்ன வெப்சைட் போகிறாங்க அப்படின்னு. சரிங்களா? ஸோ அப்போது ரெகுலராக ஃபார் எக்ஸாம்பிள் google.comல ஒரு நாளைக்கு 10,000 டைம் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா, அப்போ google.com தான் அவங்க ரெகுலராக போகிற வெப்சைட். சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, டார்கெட்டை ஃபைண்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறாங்க. ஸோ இந்த என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டால், இந்த வெப்சைட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஹேவியர் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் இன்றைக்கி அமேசான் போனாங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். சரி, அப்போ ஃப்ளிப்கார்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் வாங்கினாங்கன்னா, ஓகே எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் மேலே ஆசை இருக்குது. ஸோ பிஹேவியராகவும் என்ன பண்ணுறாங்க, அனாலிசிஸ் பண்ணுறாங்க. மூணாவது இந்த ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறாங்களே வெப்சைட்டு, அந்த வெப்சைட்டில் ஒரு மேல்வேரை போட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு எதுவுமே மெயில் அனுப்புறதில்ல. இவங்க இதை அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்த லாக்ஸ் எடுத்துகிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக போகிற வெப்சைட்டுக்குள்ளே ஒரு மேல்வேரை வச்சிடுறாங்க. நாலாவது, ஒன்ஸ் நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பின்னாடியே அது என்ன பண்ணும், டவுன்லோட் ஆகி உங்கள் சிஸ்டமை ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் சிஸ்டமை ஸ்கேன் பண்ண உடனே நீங்கள் ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, பேச்சஸ் அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, எந்த ஒரு டூலும் வைக்காமல் இருந்தீங்கன்னா, ஐடியாஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, ஐபிஎஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா, உங்கள் சிஸ்டமில் இருக்கிற வல்னரபிலிட்டி அந்த சைட்டு மூலமாக சைபர் கிரிமினலுக்கு போகும். கடைசி அவர் என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்பர்ட்டை டெலிவரி பண்ணுறாங்க. எக்ஸ்பர்ட்டை டெலிவரி பண்ணும்போது உங்கள் சிஸ்டமுடைய இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக யாருக்கு போகும், சைபர் கிரிமினலுக்கு போய்டும். இந்த எல்டர்வுட் குரூப்புக்கு போய்டும். போனதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் வந்து எங்கெல்லாம் பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணுறீங்களோ பென்ட்ரைவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ பென்ட்ரைவ் வேறு ஒரு சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுவீங்க, அங்கே ஸ்ப்ரெட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் போய்ட்டு ஒரு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறீங்க, வேறு ஒரு சிஸ்டமில் வார்ம் இருக்குது, அதாவது உங்கள் சிஸ்டமில் வார்ம் இருக்குது, வேறு சிஸ்டம்லேயும் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, இது மூலமாக அவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டமில் வைரஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. தேவையில்லாத வெப்சைட் மூலமாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1000 பேருக்கு பரப்புறீங்க. சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். பென்ட்ரைவ் மூலமாக அப்படியே எல்லா இடத்துக்கும் பரவிட்டு இருக்குது. ஸோ இந்த டெக்னிக் என்ன பண்ணுறாங்க, எல்டர்வுட் குரூப்பை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பேர் தான் வாட்டரிங் ஹோல் அட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த கேஸ் ஸ்டடிஸ் மூலமாக இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யாருன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் குரூப்ஸ் தான் சொல்கிறாங்க. இந்த எல்டர்வுட் குரூப் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சைனாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து ஃபண்டிங் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு 0 டே எக்ஸ்ப்ளாய்ட் எழுதுறது, ஒரு 0 டே எக்ஸ்ப்ளாய்ட் கண்டுபிடிக்கிறதோ, அதை ரிசர்ச் பண்ணுறதோ, இல்லை வந்து அதுக்கான எக்ஸ்ப்ளாய்ட் எழுதுறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது. கண்டிப்பாக இதுக்கு ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் கிடையாது, பல வருஷம் அவங்க ஒன்றா இருந்து ஒரு குரூப்பை உருவாக்கி எக்ஸ்ப்ளாய்ட் எழுதுறதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்காங்க, ஒரு ரெக்கார்டேஷன்ஸ்க்கு ஒரு குரூப் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணி ரிமோட்டாக சோர்ஸ் கொடுறதுக்கு ஒரு குரூப் வச்சுருக்காங்க. அப்படின்னா இது ஒரு பெரிய குரூப்பாக தான் இருக்கும், ஃபண்டிங் பெருசாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு ரிசர்ச்சர்ஸும் ஒரு சில ரிசர்ச்சர்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் ஒரு அட்டாக் சினாரியோ வைக்கிறாங்கன்னா, ஃபிஷிங் மெயில் வைக்கிறாங்கன்னா, அடுத்து அட்டாக் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணாங்க, ஃபிஷிங்கை விட்டுட்டு வேறு அட்டாக் யூஸ் பண்ணுறது. அப்போது பாஸ்ட்டு அவங்க மேலே க்ரைம் ரேட் இருந்தாலும் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக புது டெக்னிக் யூஸ் பண்ணுறதா வந்து யாருன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸும் நமக்கு வருது. அண்ட் கடைசியாக இந்த அட்டாக் முடிஞ்சு இது எல்லாத்துக்கு அப்புறம் 2015 என்ன நடக்குது அப்படின்னா, பாரக் ஒபாமாவும் ஜிங்டிங் மெட், ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிங்டிங் மெட் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வராங்க. அதாவது இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து சைபர் அட்டாக்கு ஒரு அக்ரிமெண்ட் வராங்க. பட் இருந்தாலும் பேக்ரவுண்டில் வந்து இந்த மாதிரி எளியும் புனையமாமே அவங்க இருந்துகிட்டு இருக்கிறது தான் வந்து இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ என்னதான் நம்ம அக்ரிமெண்ட் வந்தாலும் 2015 அப்புறம் சைனா வந்து நிறைய சைபர் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா சஸ்பெக்டாக இருக்குது. என்னன்னு கேட்டால் மால்வேர், இந்த சிசிகேன்னு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க தெரியுமா, உங்களுடைய சிஸ்டமில் வந்து
இந்த கேட்ச் மெமரி கிளியர் பண்ணுறதுக்கு. அதில் இந்த சிசி கிளீனரில் பார்த்தீங்கன்னா வேல்வேர் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து சைனீஸ்லேருந்து வந்திருக்கு. அப்புறம் ரெண்டாவதுனா விண்டோஸ் கிளீனப் டூல் ஒன்று இருக்குது. இதனுடைய அந்த டூல் மூலமாகவும் என்ன பண்ணியிருக்காங்க, டேட்டாவை திருப்பியும் மைக்ரோசாஃப்ட்டும் கூகுளும் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து தெரிய வருது என்ன அப்படின்னா, ஸோ அதாவது இவங்க தான் 100% அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இன்றைக்கி எல்லா கம்ப்யூட்டர்ஸும் இன்டர்நெட்டோட கனெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால, அதாவது ஒரு நேஷனல் லெவல்லையும் சரி, அது எந்த மாதிரி லெவலில் இருந்தாலுமே ஸோ இவங்க சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதுதான் 100 இதுதான் கிளைம்னு சொல்லி யாருமே 100% வரமாட்டாங்க. இது மூலமாக நம்ம என்ன தெரிய வந்திருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி சொல்லுவோம் தெரியுங்களா, வேற ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆனதா என் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம சிஸ்டம் நீங்கள் வந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணாமே இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வேறு சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆனாலும் சரி, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் கூட உங்கள் சிஸ்டம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழிகள் நிறையவே இருக்குது. அதுக்கு ப்ரிவென்டிவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை நீங்கள் நிறைய பாருங்கள். ஸோ பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஓரளவு ஐடியா வரும், எப்படிலாம் நம்ம சைடு ஓரளவு ப்ரிவென்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்செல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.